சிந்தனையில் என்ன சிறப்பு உள்ளது என்பதற்கான பதிவு இது. சிறந்த சிந்தனை எப்படி யாரிடம் ஏற்படுகிறது? இதனை ஒரு நிகழ்வு மூலம் விளக்க உள்ளோம். சுரேஷ் பல படிப்புகளை முடித்து சிறந்த இன்ஜினியராக உள்ளார். மிகப்பெரிய தொழிற்சாலையில் உயர்ந்த பதவியில் பணிபுரிகிறார். அனைத்து மெக்கானிக்கல் அறிவும் திறமையும் தன்னிடம் உள்ளதாக நினைப்பவர். சுரேஷ் வேலை முடிந்தவுடன் தனது காரில் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். சுரேஷ் ஓரிடத்தில் கார் பேலன்ஸ் தவறுவதை உணர்ந்து காரை ரோடு ஓரமாக நிறுத்தினார். சுரேஷ் காரை பரிசோதித்த பொழுது முன் சக்கரம் ஒன்றில் பஞ்சராகி இருந்தது. அதை மாற்ற அவசியம் ஏற்பட்டுள்ளது. சுரேஷ் அந்த சக்கரத்தில் உள்ள அனைத்து போல்டுகளையும் கழட்ட ஆரம்பித்தார். சுரேஷ் அப்பொழுது ஒரு 12 வயது மதிக்கத்தக்க சிறிய பையன் தன் பின் நின்று தனது வேலைகளை உற்று நோக்குவதை அறிந்தார். சுரேஷ் போல்டுகளை கழட்டி அவைகள் தொலைந்து விடாமல் இருக்க கழட்டிய போல்டுகளை பாதுகாப்பாக ஒரு உணவு பையில் போட்டு தன்னருகில் வைத்திருந்தார். ஆனால் அந்த பக்கம் வந்த குரங்குகள் அந்த உணவு பையை தூக்கி கொண்டு ஓடிவிட்டன. அதை துரத்த முடியவில்லை. போல்டுகள் தொலைந்து விட்டன. இதனால் சுரேஷ் மிகவும் கவலையடைந்தான். அந்த சிறுவனும் அவன் அருகில் கவலையாக அமர்ந்தான். சுரேஷ் தனது விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி இந்த காரை 15 கிலோமீட்டரில் உள்ள நகரத்திற்கு செல்ல என்ன வழி என்று யோசித்தான். ஒரு வழியும் சிந்தனையில் வரவில்லை. போல்ட் கிடைத்தால் மட்டுமே காரை நகர்த்த முடியும் என்ற ஒற்றை சிந்தனை மட்டுமே அவனிடம் இருந்தது. அந்த சிறுவன் நிகழும் சூழ்நிலையையும் சுரேஷ் போல்ட்டுக்காக தவிப்பதையும் கண்டான். திடீரென்று சிறுவன் சுரேஷிடம், சார், ஒரு சக்கரத்தில் 1 அல்லது 2 போல்டுகள் குறைந்தால் கார் நகர்த்த முடியுமா என வினவினான். அதற்கு சுரேஷ் வேண்டா விருப்பாக, மொத்த போல்டும் இல்லை என்றால் நகர்த்த இயலாது, ஆனால் 1-2 குறைந்தால் மிக கவனமாக காரை நகர்த்த முடியும் என்றான். சிறுவன் உடனே மகிழ்ச்சியாக ஒவ்வொரு சக்கரத்திலும் பார்வையிட்டான். பிறகு சுரேஷாரிடம் வந்து, மீதமுள்ள 3 சக்கரத்திலும் 1 போல்ட் எடுத்து இந்த சக்கரத்தில் மாற்றினால் கார் நகர்த்த முடியுமா என்று வினாவினான். இதனை கேட்டவுடன் சுரேஷ் மிகவும் மகிழ்ச்சியுடன் சிறுவனுக்கு ஒரு சிறந்த சிந்தனை உதித்ததைக் கண்டு பெருமையடைந்தான். சுரேஷ் மிகவும் மகிழ்ச்சியில் அந்த சிறுவனுக்கு நன்றி கூறினான். மேலும் தனது காரில் இருந்த ஒரு விளையாட்டு கிட்டை சிறுவனுக்கு பரிசாக வழங்கினான். சுரேஷ் அந்த சிறுவனின் சிந்தனைப்படி அனைத்து சக்கரங்களிலும் போல்ட்டை சரி செய்துவிட்டு காரை ஓட்டிக்கொண்டு அருகில் உள்ள நகரத்திற்கு சென்றாள். அந்த சிறுவனுக்கு அவனது வயதோ கல்வியோ அனுபவமோ சிந்தனையை ஏற்படுத்தவில்லை. சூழ்நிலையை சிறுவன் நன்றாக புரிந்து கொண்டான். மாற்றி யோசனை செய்தான். இந்த சிறந்த சிந்தனை அதனால் உதித்தது. தேங்க்ஸ் ஃப்ரம் வேல்முருகன், ஜூபோ கேர். கீழே பழைய மோட்டிவேஷன் வீடியோக்களை லிங்க் உள்ளது. கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.